கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, உன் பயத்தை உன்னை விட்டு நீக்கி விடுவேன். தைரியத்தின் ஆவினால் உன்னை நிரப்பி நீ எதிர்கொள்ள வேண்டிய எல்லா காரியத்திலும் திராணியை, சக்தியை, வல்லமையை உனக்கு தந்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும், எப்பொழுதும் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். கர்த்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கும். கர்த்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தைரியம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கத்தக்கதான ஒரு நல்ல வல்லமை உள்ள திராணி உள்ள அபிஷேகத்தை தேவன் நம்மில் வைப்பார். நாம் அவரை தேட வேண்டும். காலையிலே, மாலையிலே, இரவிலே, எப்பொழுதும் கர்த்தரை தேடும் பொழுது அவரை கண்டுபிடிப்போம். அவர் பிரசன்னத்திலே மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தன்மை நிறைந்த நாளாக எல்லா பயங்களும் உங்களை விட்டு மாறி, வியாதியை குறித்த பயங்கள், கடன் பிரச்சனைகளை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், எல்லா பயங்களும் உங்களை விட்டு மாறி தேவனுடைய அன்பின் தைரிய ஆவி உங்களை இடைகட்டட்டும் என்று உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை தேடுவோம் என்றும், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போம் என்றும், உம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் என்றும் தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான பயத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டுப்படுத்தப்பட்டு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. தைரியத்தின் ஆவியினால உம்முடைய பிள்ளைகளை தேவன் இந்த காலை வேளையிலே நிரப்புகிறீர். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமான நாளாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.